பேர் திவ்யா. இன்று நான் பேசப்போகும் தலைப்பு சிந்திக்கும் தன்மையின் கூர்மையை பகுத்தறிவு என்பதாகும். இந்த வாசகத்தின் பொருள் என்னவெனில், ஒரு மனிதன் ஆழமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து ஒரு விஷயத்தின் நல்லதும் கெட்டதையும் பிரித்து புரிந்து கொள்ளும் திறன்தான் பகுத்தறிவு என்பதாகும். அதாவது, யாராவது சொன்னதை கேட்டு உடனே நம்பாமல் அதை நிதானமாக யோசித்து உண்மை என என்பதை ஆராய்ந்து முடிவு செய்வதே பகுத்தறிவு. இதற்கு ஒரு எளிய உதாரணத்தை பார்க்கலாம். இப்போது சமூக ஊடகங்களில் பல தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரவுகின்றன. யாராவது ஒரு விஷயத்தை அனுப்பினால் சிலர் அது உண்மைதானா என்று யோசிக்காமல் உடனே மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆனால் பகுத்தறிவு உள்ள ஒருவர் முதலில் இந்த செய்தி உண்மையா, இது எங்கிருந்து வந்தது, இது தவறான தகவலாக இருக்குமா என்று சிந்திப்பார். உண்மை என்பதை உறுதி செய்த பிறகே அதை நம்புவார் அல்லது பகிர்வார். இதுவே சிந்திக்கும் தன்மையின் கூர்மை என்று கூறப்படுகிறது. இந்த கருத்து நம் தினசரி வாழ்க்கையிலும் மிகவும் பயன்படுகிறது. பள்ளியில் நாம் படிக்கும் போது, கேள்விகளை தீர்க்கும் போது நிதானமாக யோசிக்க வேண்டும். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கோபப்படாமல் யோசித்து பேச வேண்டும். நேரத்தை செலவழிப்பது, பணத்தை பயன்படுத்துவது போன்ற சிறிய விஷயங்களிலும் கூட பகுத்தறிவு மிகவும் முக்கியம். பகுத்தறிவு முக்கியமானது ஏனென்றால் அது நம்மை தவறான முடிவுகளை எடுப்பதிலிருந்து காப்பாற்றுகிறது, உண்மையை அறிய உதவுகிறது, மேலும் நல்ல மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு வழிகாட்டுகிறது. பகுத்தறிவு உள்ள ஒருவர் சமுதாயத்தில் பொறுப்பானவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார். முடிவாக, சிந்திக்கும் தன்மையின் கூர்மையை பகுத்தறிவு என்ற இந்த வாசகம் நம்மை நிதானமாக சிந்திக்கவும், உண்மையை அறியவும், சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் தூண்டுகிறது. நன்றி, வணக்கம்.